தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய துலாம் ராசினியர்களை நான் மோஸ்ட் வாண்டடா தேடப்படுற ராசி துலா ராசின்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் ஒரு 10 துலா ராசிக்காரங்களா வந்து எனக்கு கழுவி ஊத்தட்டி அவங்களுக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, அந்த கமெண்ட்டை பார்க்காட்டி எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. கூல். ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஒரு மாத காலம் கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்கப் போகிறது, என்ன மாதிரிலாம் நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நான் எப்பயும் போல சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். எங்கள் கமெண்ட்டில் வந்து சுமாராக இருக்குன்னு போட்டாலும் பரவாயில்ல, உயிர் மட்டும்தான் இருக்குன்னு எனக்கு கோவம் வரும். எதுக்கு இதெல்லாம்? நிஜமாவே பிளானட் நல்லா தான் இருக்குன்றதை தயவு செஞ்சு நம்புங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பிளஸ்டு யாருன்னா அந்த 12 ராசியில் துளாராசி தான். நிறைய பேருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு வேலையை விட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்க போகிறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6, 1, 12 வேற மாதிரி இயங்க போகுது. எனக்கு வந்து 10ஆம் இடம் இயங்க போகிறது, 6ஆம் இடம் இயங்க போகிறது, 1ஆம் இடம் இயங்க போகிறது. இந்த 6, 1, 12 சேரும்போது வேற லெவலில் ஒரு இயக்கத்தை கொடுக்க போகுது. ஸோ நான் டெக்னிக்கலாக இப்போ சில விஷயத்த சொல்லி தான் ஆகணும். அப்போயாவது நீங்கள் நம்புறீங்களான்னு பார்ப்போம். சரி, நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டி எனக்கு என்ன வந்துச்சு, என் கடன் பணி செய்து கிடப்புதுன்ற மாதிரி நான் மாதம் மாதம் வந்து ராசி பலனை கூவிட்டு போகிறேன். நம்புறதும் நம்பாதும் உங்களோட இஷ்டம். மீனாட்சிகிட்ட நான் வேண்டிக்க வேண்டியதான், கண்டிப்பாக வந்து துளாராசிக்காரர்கள் அந்தோ பரிதாவும் நல்லபடியாக வந்து காப்பாற்றி கொடுமா அப்படின்னு. ஏன் நான் இவ்வளோ விரத்தியாக சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஓடிட்டுருக்கு. நீங்களா வந்து எனக்கு வாட்டர்ஸ் ஒரு விஷயம் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க மக்களே. கோச்சார பலன் என்பது அது ஒரு இண்டிகேஷன். 15 வயசில் இருக்கவங்க 10ஆம் கிளாஸ் படிப்பாங்கன்றது எப்படி ஒரு அனுமானமோ அந்த மாதிரியான ஒரு அனுமானம். அந்த 10ஆம் கிளாஸில் இருக்க பிள்ளை எது நல்லா படிக்கும், மேக்ஸ் எது நல்லா போடும், எது ஃபிசிக்ஸ் போடும், எது கெமிஸ்ட்ரி போடும், எது ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கும், எது செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கும், எது இந்த தடவை பாஸ் ஆகும், எது பாஸ் ஆகுது என்பது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது. உங்களுடைய ஜனகால ஜாதகத்திற்கும் உங்களுடைய தசாபுத்திக்கும் தகுந்த மாதிரி இந்த கோச்சார கிரகங்கள் அதோட இம்பேக்டை கொடுக்க போகுது. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக உலகியல் ஜோதத்தை வச்சு இந்த கோச்சார கிரகங்களுடைய நகர்வை வச்சு நம்ம பலன் சொல்லும்போது எனக்கு தெரிந்த ஒரு 25-30 விழுக்காடு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 25-30 விழுக்காடே நல்லா நடந்தாலே நம்மளுக்கு சூப்பர் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சினாரியோ ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன இயங்க போகுதுன்னா, ராசிநாதன் 6ஆம் வீட்டு அதிபதியோடு இணைய போகிறார். எப்போ? 24ஆம் தேதிக்கு அப்புறம். இப்போ ராசிநாதன் தன்னோட வீட்டில் அப்படி சூப்பராக உட்காந்துருக்காரு. சூப்பராக உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு பார்வையை கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதுவே ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். என்ன கேட்டால் ராசிநாதன் வந்து ரிஷபத்தில் உட்காந்து அங்கேருந்து 7ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கறது, அந்த விருச்சகம் உங்களுக்கு 2ஆம் வீடு, அதுவே ஒரு சூப்பரான ஒரு யோகமான காலகட்டம் தான். 2ஆம் வீட்டுக்கு ராசிநாதன் பார்வை விடுகிறதுன்றதே நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இனிதே ஆரம்பித்து விட்டது. ஓகே.